இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் டிசம்பர் 27. பிறருக்காக ஆத்தும கரிசனை வேண்டும். அநீதியாய் சிறையில் அடைக்கப்பட்ட யோசேப்பின் சரித்திரத்தை சிந்தித்து பாருங்கள். அந்த சிறைச்சாலையில் யோசேப்பு தன் சொந்த துக்கங்களை மறந்தவனாய் சிறை கைதிகளின் துக்கங்களே அவனை ஆட்கொண்டு இருந்தது. இவ்வாறு பார்வோனின் பானபாத்திரக்காரன் மீது யோசேப்பு கொண்டிருந்த அக்கறைதான் முடிவில் அவன் சிறையிலிருந்து வெளிவருவதற்கும் நடத்தியது. பார்த்தீர்களா, மற்றவர்கள் மீது கொண்ட மெய்யான அக்கறையே உங்களின் விடுதலைக்கு வகுத்து தரும் முதற்படியாய் மாறிவிட முடியும். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 7வது வசனம். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்றே வேதம் உத்தரவாதம் அளிக்கிறது. சங்கீதம் 126வது அதிகாரம் 6வது வசனம். தேவ ஜனத்தின் பின்மாற்றத்தை கண்டு தன்னுடைய கண்கள் கண்ணீர் ஊற்றாய் மாறி ஜனங்களுக்காய் தொடர்ச்சியாய் தன்னுடைய கண்கள் அழுதிட வேண்டும் என விரும்பி எரேமியா அழுதார். எரேமியா 9ஆம் அதிகாரம் 1வது வசனம், 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். தேவ ஜனத்தின் பாவங்களுக்காக தானியேல் அழுதார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 20, 21வது வசனங்கள். வீழ்ச்சியடைந்த தேவ ஜனத்தின் நிலையை கண்டு எஸ்ராவும் நெகேமியாவும் அழுதார்கள். எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 1வது வசனம், நெகேமியா 1வது அதிகாரம் 4வது வசனம். மனம் திரும்பாத தன் சொந்த யூத ஜனங்களுக்காக தன் இருதயத்தில் பவுல் இடைவிடாத துக்கம் கொண்டிருந்தார். ரோமர் 9ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்கள். நம் தேசத்திலுள்ள விக்கிரக கோபுரங்களையும் சிலைகளையும் நாம் ஏராளமாய் பார்த்து பழகிவிட்டபடியால் அவைகள் நம் ஆவியில் எந்த சலனமும் ஏற்படுத்தாதது போல் தோன்றுகிறது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆனால் நாம் வாழும் இந்த தேசத்து நிமித்தம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் யாவருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கத்தான் செய்கிறது. இதை தேவன் குறிப்பிடும்போது, என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என கூறினார். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். ஜெபிப்போமா. எங்கள் பரம தகப்பனே, எங்கள் ஜெபங்கள் சுயநலமாய் இல்லாமல் பிறரின் ரட்சிப்பிற்காக, எங்கள் தேசத்தின் ரட்சிப்பிற்காக பரிதபிக்கும் ஜெபமாய் மாற கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.